உங்களுக்கு தெரியும், இப்போ எடப்பாடி பழனிசாமி டெய்லி டூர் போகிறார். அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் டெய்லி டூர் போயின்னு இருக்கிறார். போகும்போது எங்கேயாவது இறங்கி இது என்னதுன்னு கேட்குறாரு. கடைக்காரர் சொல்கிறாரு இது புலின்றார். புலின்னா என்ன புலின்றார்? கொட்டை புலிங்கன்றார். நல்ல வேலை அவர் கேட்கல, கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காததான்னு. அவர் கடைக்காரர் சொன்னார் இது கொட்டை புலின்னார். இன்னொரு இடத்துக்கு போகிறார். இது என்னதுன்னு கேட்குறாரு. முருங்கைக்காங்க. இது எத்தனை நாளில் காய்க்கும் அவர் கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க இத்தனை நாளில் காய்க்கும். இன்னொரு இடத்துக்கு போகிறார். இது என்னதுன்றார். நிலக்கடலைங்க, வேர்க்கடலைங்க. நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, பல பேர்கள் உண்டு. இது எப்படி விளையும்? மண்ணுக்கு அடியில் தாங்க விளையும். அட மண் அவன் சொல்லியிருப்பான், நான் சொல்லலை. இப்போது இதெல்லாம் கேட்டுன்னு போனவர் நேற்றுக்கு முன்தினம் உங்களுக்கு தெரியும் இந்த கொட்டைப்புலிக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு நேற்றுக்கு ஒரு இடத்துல சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் அம்மா கிளினிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், அதெல்லாம் மூடிட்டாங்கன்றார். நான் சட்டமன்றத்திலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருக்கு தெரியும், இந்த அம்மா கிளினிக் வந்த வரலாறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 2020 செப்டம்பர் 8ஆம் தேதி ஒரு கிளினிக்கை அவசரமாக சிகிச்சை பிரிவுக்குன்னு ஒரே ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர், இந்த பணியிடங்களோட 2000 கிளினிக்கு போட்டுக்கலான்னு சொல்லி டெல்லியில் இருக்கிற NHM ஃபண்டிலிருந்து தேசிய நிதி ஆதாரத்தோடு வச்சுக்கலான்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவுகளோட கூட என்ன சொன்னாங்கன்னா, தனியாக கட்டடம் கட்டி இதுக்கு வைக்கணும், இதுக்கான ஃபண்டு நாங்கள் கொடுத்துட்றோம், டாக்டர் எடுங்க சம்பளம் நாங்கள் கொடுத்துட்றோம், நர்ஸ் எடுங்க சம்பளம் நாங்கள் கொடுத்துட்றோம், உதவியாளர் எடுங்க சம்பளம் நாங்கள் கொடுத்துட்றோம், 2000 இடத்துல வைங்கன்னாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த சாட்சாத் இதே எடப்பாடி பழனிசாமி முதல்ல 630 இடம்னார், செகண்ட் ஃபேஸ் 630ன்னார், தேர்ட் ஃபேஸ் 740ன்னார், மொத்தம் 2000 இடத்துல தரப்பண்ணார். ஆனால் திறந்தது 1700 இடத்துல. அதில் டாக்டர் போட முடிஞ்சது, நர்ஸு போட முடியல, கோர்ட்டில் தடையாணை விதிச்சிட்டாங்க. உதவியாளர் போட முடியல. ஒரே ஒரு நர்ஸோட ஒரு கிளினிக், ஒரு சேரு, ஒரு டேபிள். எங்கெல்லாம் வச்சுருந்தாங்க? சைதாப்பேட்டையில் சுடுகாட்டில் வச்சுருந்தாங்க. இன்னமும் அந்த கிளினிக்கை நாங்கள் சாட்சாத் அடையாளத்துக்கு அப்படியே வச்சுருக்கிறோம். நான் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்றத்திலே கூப்பிட்டேன், வாங்க சார் சுடுகாட்டில் இருக்குன்னொன்னே அவர் உடனே எழுந்தார். என்ன சுடுகாட்டில் இருக்குங்க நீங்கள்? ஆமாங்க இருக்குது, வாங்கன்னு ஒரே சத்தம் போட்டார். இப்போ நம்ம மாண்புமிகு முதல்வர் சொன்னார், எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு, மாசு தான் கூப்பிட்றாரு, சாயந்தரம் அவர் கூட போய் பார்த்துட்டு வாங்கலன்னார். இன்றைக்கும் அதை நாங்கள் எதுவும் பண்ணாமல் அம்மா கிளினிக்குக்கான அடையாளத்தை சைதாப்பேட்டையில் சுடுகாட்டில் அப்படியே வச்சுருக்கிறோம்.